ஒரு அழகான கிராமத்தில் ராஜான்னு ஒரு விவசாயி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்குன்னு சொந்தமாக ஒரு சின்ன நிலமும் இருந்தது. அந்த நிலத்தில் காலத்துக்கு ஏற்ப நெல், கரும்பு, வாழை, தக்காளின்னு பல பயிர்களை பயிரிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு வந்தார். ராஜாவோட மனைவி சோலையம்மாள், அவங்களும் ராஜாவுக்கு துணையாக அந்த நிலத்தில் பாடுபட்டாங்க. ஒரு நாள் தோட்ட வேலை செஞ்சு களைச்சு போன ராஜா மதிய வேலையில் கொஞ்சம் தூங்குறதுக்காக தன்னோட குடிசையில் ஓய்வெடுத்துட்டு இருந்தான். அப்போ ராஜா முன்னாடி ஒரு தேவதை தோன்றினாங்க. பனிமூட்டத்துக்கு நடுவில் தேவதையை பார்த்த ராஜா முதல்ல திடுக்கிட்டான். ஆனால் அந்த தேவதை அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சான். அந்த தேவதை சொன்னாங்க, பயப்படாத, உனக்கு உதவி செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீயும் உன்னுடைய மனைவியும் உங்களுடைய தோட்டத்தில் கடுமையாக உழைக்கிறீங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நான் உங்களுக்கு ஒரு குளிகை தரேன். அந்த குளிகையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசியே எடுக்காது. அதனால நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கவும் தேவையில்லை. இதை கேட்ட ராஜா உடனே வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆச்சரியப்பட்ட தேவதை, உனக்கும் உன் மனைவிக்கும் உதவி செய்யத்தானே நான் சொல்கிறேன், ஏன் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ராஜா சொன்னா, ஒருவன் உழைத்து பசித்து பின்பு சாப்பிட்டால்தான் அந்த உணவு சுவையாக இருக்கும். அதுதான் நம்முடைய உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியமானது. அதனால் எங்களுக்கு எந்த குளிகையும் வேண்டான்னு மறுத்துவிட்டார் ராஜா. விவசாயியான ராஜா உழைப்பே உயர்ந்ததுன்னு எவ்வளோ அழகாக எடுத்துக்காட்டியிருக்காரு பார்த்தீங்களா?